Welcome to Mini Giggle Tales, where every giggle tells a story. இது ஒரு அழகான கிராமம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு மாடுகளும் மனுஷங்களோட சந்தோஷமும் ரொம்ப நிறைஞ்சிருக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் முரளின்னு ஒரு சின்ன பையன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனை கிராமத்தில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப அன்பானவன், கனிவானவன். அவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டே படிக்கவும் செஞ்சிட்டு இருந்தான். அவன் ரொம்ப கஷ்டப்படுற ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் சொந்த காசில் உழைச்சி சாப்பிட்றதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஒரு வயசான மூதாட்டி முரளி கிட்ட காய்கறி வாங்க வந்தாங்க. முரளி, கிட்ட 10 ரூபாய் தான்ப்பா இருக்கு, இதை வச்சுட்டு கொஞ்சம் காய்கறி தாப்பா. அதுக்கு என்ன பாட்டி, இந்தாங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க. இதுக்கு காசு எதுவும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. தம்பி, நீ நல்லா இருக்கணும்ப்பா. உன் நல்ல மனசுக்கு ஆயில் முழுசும் நீ நல்லா இருப்ப. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, இந்தாங்க. கிராமத்தில் இருந்தவங்கெல்லாம் முரளியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவன் எவ்வளோ கருணையாக இருக்கான்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க. நான் ரவிக்கு மட்டும் முரளி மேலே ரொம்ப பொறாம. அதென்ன, இவன் மட்டும் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கான், இவன் என்ன அவ்வளோ நல்லவனா அப்படின்னு நினச்சான். ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் ரவி முரளியோட வெஜிடபிள் பேஸ்கெட்டில் அழுகி போன காய்கறியை வச்சுட்டான். அடுத்த நாள் வழக்கம் போல் முரளி காய்கறி விற்றுட்டு இருந்தான் மார்க்கெட்டில். இப்போ ஒரு அம்மா அங்கே வந்து முரளி கிட்ட சண்டை போட்டாங்க. அழுகி போன காய்கறியில் வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஏன்பா முரளி, உன்னை நம்பி காய்கறி வாங்கினா நீ இப்படி தான் பண்ணுவியா? இது என்ன நியாயம் சொல்லு. ஐயோ அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. இப்படி நடந்தது ரொம்ப தப்பு தான். இதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். உடனே முரளி அங்கேருந்து புது காய்கறிகளை வாங்கிட்டு வரலான்னு வேகமாக சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புனான். அப்போது அங்கே ரவியோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து, லிலி, உன் பேஸ்கெட்ல அழுகி போன காய்கறிங்களை யாரு வச்சாங்கன்னு தெரியும். அது ரவி தான். அதை கேட்டதும் முரளி ஷாக் ஆயிட்டான். இருந்தாலும் அமைதியாக இருந்தான். அடுத்த நாள் ரவி சைக்கிள் ஓட்டிட்டு வரும்போது அவன் ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டான். அவன் காய்கறியெல்லாம் சிதறடிச்சு அவனுமே கீழே விழ போயிட்டான். அப்போது முரளி அதை பார்த்துட்டு ஓடி வந்து ரவிக்கு ஹெல்ப் பண்ணான். அதை பார்த்ததும் ரவி ஒரே கில்ட்டாக ஃபீல் பண்ணான். முரளி, என்னை மன்னிச்சிடு. நான் உனக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நல்ல குணம் தெரியாம உன்னை கெடுக்கிறதுக்காக காய்கறிகளை நான் தான் மாத்தினேன். கவலைப்படாத ரவி, எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ரொம்ப நல்ல மனசு முரளி. நான் உனக்கு கெட்டது பண்ணாலும் நீ நல்லது பண்ணியிருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம 2 பேரும் நண்பர்கள் தான். உனக்கு ஒன்றுனா நான் எப்பயுமே துணைக்கு இருப்பேன். முரளி மனசில் எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல் அடுத்த நாள் கடைக்கு போனான். அங்கே மக்கள் எல்லாரும் அவனை பாராட்டினாங்க. அவனோட பெரிய மனசை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ரவியும் அவனை திருத்திக்கிட்டு எல்லாருக்கும் உதவ ஆரம்பித்தான். அவனும் நல்ல பேர் சம்பாதிச்சான். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு கெட்டது நினச்சவங்களுக்கும் நம்ம நல்லது நினைக்கணும். கைண்டாக இருந்தால் அவங்களால எல்லாமே சாதிக்க முடியும்.